நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் வந்து டிகிரி முடிச்சுட்டு பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ, பேங்க் ஆஃப் பரோடா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு தாங்க. 146 வேலை இடத்துக்கு அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் எல்லாம் ஒன் வேணும் பார்க்குறது மட்டும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி டிஃபென்ஸ் பேங்கிங் அட்வைசர், ப்ரைவேட் பேங்கர், ரேடியன்ஸ் ப்ரைவேட், குரூப் ஹெட், டெரிட்டரி ஹெட், சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், வெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ப்ராடக்ட் ஹெட், போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி, கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா டெபுட்டி டிஃபென்ஸ் பேங்கிங் வந்து 57 வயது விளையாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ப்ரைவேட் பேங்கர், ரேடியன்ஸ் ப்ரைவேட் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 33 மேக்ஸிமம் 50 வயசும், குரூப் ஹெட்டுக்கு வந்து மினிமம் 31 தொடங்கி மேக்ஸிமம் 45 வயசும், டெரிட்டரி ஹெட்டுக்கு வந்து மினிமம் 27 தொடங்கி மேக்ஸிமம் 40 வயசும், சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து 24 தொடங்கி 35 வயதும், வெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 24 தொடங்கி மேக்ஸிமம் 25ம், ப்ராடக்ட் ஹெட் போஸ்ட்டுக்கு வந்து 24 தொடங்கி 45 வரைக்கும், போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் அனலிஸ்ட் போஸ்ட்டு வந்து 22-35 வயதுக்கு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி இருந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 6 lakhsலேருந்து தொடங்கி அதிகபட்சமாக வந்து 25 lakhs வரைக்கும் பெர் ஆனம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த தகுந்த மாதிரிப்பட்ட சேலரி வழங்கப்படும். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க. அப்ளை பண்ணவங்கள வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 600 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/3/2025 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/4/2025 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.